எடப்பாடி சொல்கிறதெல்லாம் உருப்படாத கேஸு. எந்த வாக்குறுதி கொடுக்குறாரு அவர்? எங்களுக்கு என்னன்னா ஒரே ஒரு பத்திரத்தில் சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இத்தனை வருஷம் செய்யாதவங்க இப்போ இது எலெக்ஷனுக்காக எல்லாம் சொல்லலாம், ஆனால் எதுவும் நடக்காது. அவன் கட்சிக்காரனே அவனை மதிக்கிறது இல்லை. செங்கோட்டையன் ஒரு பக்கம் போகிறான், இன்னும் கொடி பறக்குது பார், புளியார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னார். அதுலேயே தெரியலையா அவருடைய பொசிஷன்னு? ஓட்டு வாரங்காண்டு ஏமாத்துறாங்க. 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஆவர கதையா? சினிமாவில் வேற, அரசியல் வேற. பேசாமல் படம் நடிக்க வந்தியா, படம் பார்த்தியா, 10 பைசா பார்த்தியா, போகிறத விட்டுட்டு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த பரபரப்பான சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம், மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி, அப்புறம் ஓய்வூதியத்தை உயர்த்தி 2000 வழங்குவோம் பெரியோர்களுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர்கள் வாக்குறுதிகளை குறித்துன்றதை பார்ப்போம். எடப்பாடி சொல்கிறதெல்லாம் உருப்படாத கேஸு. தேர்தல் அறிக்கைன்னா ஒரே புக்காக போட்டு ஒரே ஷெட்யூலில் போட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு பிட்டா 4 நாளாக, இந்த வாரம் 4, அடுத்த வாரம் 4, நான் இந்த வாரம் 2000 கொடுக்குறேன், அடுத்த வாரம் 2500 கொடுக்குறேன், அடுத்த வாரம் ஜென்ஸு லேடிஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. அது என் செங்கோட்டையன் சொன்ன மாதிரி அவர் பயத்தில் உளறிட்டு இருக்கிறாரு. இது சுத்தப்படாது. அவர் ஜெயிக்க போகிறதே இல்லை. 12வது தோல்வி அவருக்கு கண்டிப்பாக உறுதி. அவர் இப்போ ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லுங்கள். அதாம்மா, அவர் ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வாக்குறுதியெல்லாம் அளிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தார், 4 வருஷம் இருந்தார். அம்மா விட்டுட்டு போனாங்க, 4 வருஷம் இருந்தார். கேட்டால் கஜானா காலி ஆகிடுச்சு, நாங்கள் இருக்கிறது தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குறாரு. கடன் கல்வி கடன்லாம் ரத்து பண்ணுறேன்றாரு. அப்புறம் மாதம் ஆனால் 2000 ரூபாய் கொடுக்குறாரு மகளிருக்கு அப்படின்றாரு. பஸ்ஸு ஆம்பளைங்களுக்குலாம் ஃப்ரீ சொல்கிறாரு அவர். எந்த வாக்குறுதி கொடுக்குறாரு அவர்? எங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு பத்திரத்தில் சைன் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். இது மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். அதாவது நாங்கள் எதுவுமே விலைவாசி ஏற்ற மாட்டோம். ஒயின் ஷாப்பில் பாட்டில் ஏற்ற மாட்டோம். அப்புறமேட்டு ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்ற மாட்டோம். சிலிண்டர் விலை ஏற்ற மாட்டோம். இதெல்லாம் வாக்குறுதி கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நான் அவரோட பற்றி நாங்கள் பேசுகிறோம். சரியா? இது சும்மா அவர் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் பேசுகிறாரு. அவர் இப்போ தேர்தலுக்காக அப்படி தாம்மா சொல்லுவார். அதுக்கப்புறம் அமித்ஷா கொடுக்கலங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறமா கடைசியாக சொல்லுவார். புரியுதுங்களா? ஏற்கனவே பெண்கள் உரிமை திட்டம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு டிஎம்கே சொல்லும்போது தந்தி டிவிக்கு அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? 1000 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு தானே சொன்னார். இப்போ 1500 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன்றாரு. எப்படி கொடுப்பாரு இவர்? புரியுதா? அதனால் அவர் தேர்தலுக்காக அந்த மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் கடைசியாக கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டோம் கொடுக்கல, அமித்ஷா முடியாதுன்றாரு அப்படின்னு சொல்லுவார். அவர் முந்தைய எம்ஜிஆர் காலத்தில் அப்படி தான். நான் டிஎம்கே 40 ரூபா கொடுக்குறேன்னாங்கன்னா அவன் நான் 80 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுவான். நெடுஞ்செழி அப்பா அவரோட இருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில் 20 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் நான் 40 ரூபா கொடுக்குறேன். இப்படி மாற்றி சொல்லி எம்ஜிஆருக்கு வாய்ஸ் இருந்தது. அவர் வந்தார். கடைசியில் ஒன்றுமே அவர் செய்யலை. அவரும் செய்யலை, இவங்களும் செய்ய போகிறது இல்லை. 1000 ரூபா எப்படி கொடுப்பேன்னு ஸ்டாலினை பார்த்து இவர் கேள்வி கேட்டார். ஆனால் இவர் 2000 கொடுக்குறேங்கிறாரு. எப்படி கொடுப்பாரு? கடன் வாங்கியா? அப்போ இவர் இவ்வளோ கடன் வச்சிருக்கேன்னு சொல்கிறியே, நீ கடன் வாங்காத கொடுப்பியா சொல்லு. அதை முடியவே முடியாது. இது என்னமோ கோளாறு. தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்க போகிறாங்க அவங்களும் புதுசாக வந்தவங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரகலை பண்ண போகிறாங்க. ஒன்றும் சுத்தப்படாது. ஒன்றும் இல்லைங்க. இந்த சிலிண்டரை பற்றி சொல்கிறீங்க. சிலிண்டர் இவரால் கொடுக்க முடியுமா? இது மத்திய சர்க்கார் தான் இவங்களுக்கு கொடுக்கணும். இவர் சொல்லிட்டார் 3 சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டார். அவங்க கொடுத்தா தான் இவங்க சப்ளை. அப்படியெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இத்தனை வருஷம் செய்யாதவங்க இப்போ இது எலெக்ஷனுக்காக எல்லாம் சொல்லலாம், ஆனால் எதுவும் நடக்காது. மத்திய இது நம்மக்கிட்ட இல்லை. தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் வராது, சான்ஸே இல்லை. ஆட்சி வந்த பிறகு அவர் இதெல்லாம் பண்ணுவாரா என்ன? ஏன்னா மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. இது போன ஆட்சியில் இருக்கிறப்பயே அவர் இந்த அறிக்கையை விட்டுருந்தா அப்படியே தக்க வச்சிருக்கலாம். அந்த ஆட்சியில் வர முடியல அவரால். அதனால் டிஎம்கே கஷ்டப்பட்டு இது வந்தது. அதை ஒரு திமுக அரசை எப்படியாச்சும் வீழ்த்தினோம் சொல்லிட்டு இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இதுக்கு மக்கள் தான் சரியான பாடம் புகட்டுவாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த மாவட்டத்துக்கு அடிப்படைக்கு என்னென்ன அந்தந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்க்கிற மாதிரி தான் தேவை. அவங்கவுங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி மக்களை
மடை மாற்றாமல் இருந்தால் சரி. ரெண்டாவது 2000 ரூபாய் தரேன்றார். இவர் ஸ்டாலின் 1000 ரூபாய் தரேன்னு சொல்கிறதால இவர் 2000 ரூபாய் தரேன்றார். எதுவும் எலெக்ஷனுக்காக தான் சொல்கிறாரு தவிர உண்மையில் நடக்கக்கூடிய காரணம் எதுவுமே நடக்கலை. இவருக்கு அவர் இந்த எலெக்ஷனில் எப்படியோ வின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால சொல்கிறாரு தவிர நடக்குமான சாத்தியம் கிடையாது. அது அவங்க எப்படி பண்ண போகிறாங்க தெரியாது. அவன் கட்சிக்காரனே அவனை மதிக்கிறது இல்லை. செங்கோட்டையும் ஒரு பக்கம் போகிறான். நம்ம ராயபுரத்தில் இருக்கார், அவர் பேர் என்ன, ஜெயக்குமார், அவர் போகிறாரு. எல்லாம் பெரிய தலை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவர் வச்சு என்ன பண்ண போகிறாரு? ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு அரவணைப்பு இல்லை, கட்சிக்காரனை இழுத்து பிடிக்கிறது இல்லை, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இந்த புதுசாக வந்த மாதிரி தான் அவரும். 3 மாதமாக 41 பேர் செத்தவனை பற்றி பேசலை. என் கட்சிக்கு வந்துடுவான், கொடி காட்டுறாங்க பார்த்தீங்களா, பெரிய கட்சி வரப்போகுதுன்னு. இவரே பெரிய கட்சி, அவரை பார்த்து பெரிய கட்சின்னு சொல்லி இவர் பயந்து போய் இருக்கிறாரு. இவர் அப்புறம் எப்படி ஜெயிப்பார்? அவர் போட்டிக்காக செய்கிறாருமா. அவர் போட்டிக்காக எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்காக செய்கிறாரு. அவர் சொல்கிற எதையுமே அவர் நிறைவேற்ற முடியாது. அவர் என்ன தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இருக்கிறார், அவர் ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கிறாரு. அதனால் அவர் சும்மா சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். அவர் வெத்து வேட்டு அவர் சொல்லுவார், எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவார், 234 ஜெயிக்கிறேன்னுவார். கொடி பறக்குது பார், பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னார். அதிலே தெரியலையா அவருடைய பொசிஷன்னு? அதனால் அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓட்டு வாரங்காண்டி ஏமாத்துறாங்க. 10 வருஷமாக ஆண்டார் எடப்பாடினா ஒன்றாரு, இப்போ புதுசாக செய்ய போகிறாரு. மக்களெல்லாம் ஏமாற மாட்டாங்க, கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க. டிஎம்கே கண்டிப்பாக வரும். ஏகப்பட்டது சொல்கிற, 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஆவர கதையா? செல்ஃபோனு அது என்ன வாய்க்கு வருதோ, என்ன கொடுக்க முடியாதோ, என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். செய்ய முடியாது, செய்யவே ஒரு காலமும் செய்ய முடியாது. சரி, புதுசாக இப்போ அரசியலுக்கு நாங்கள் வரோம், 2 பேருக்குள்ளே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு புதிய கட்சி ஒன்று கிளம்பி இறங்கியிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர்லாம் சத்தியமாக சொல்கிறேன், அவர் வாய்ப்பே இல்லை அவருக்கு. அவர் ரசிகர் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரியா? ரசிகரை வச்சு அவர் கணிப்பு போடுறாரு. அவர் சினிமாவில் வேறு, அரசியல் வேறு. எனக்கு தெரிஞ்சு அரசியல் ரொம்ப ஆழமாக ஊறி இருக்கணும். எப்படி சொல்கிறதுன்னா, மக்கள் எப்படி சிந்திப்பாங்க, மக்கள் மனசில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி நாட்டு நிலவரம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வரணும். ஏன் ரஜினி வந்தார், ஏன் பின்வாங்கினார்? அவருக்கு பயம் வந்துச்சு, இருக்கிற இடத்த நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பயம் வந்துச்சு அவருக்கு. இவர் அப்படி இல்லை, இவர் ரசிகரை வச்சு இவர் களம் இறங்கியிருக்காரு, அவ்வளோதான். புதுசாக வந்தவங்க தான் சொல்லணும். பேர் கூட அவங்க நாங்கள் யாரும் சீண்டவே கிடையாது, சட்டை பண்ணவே கிடையாது. இப்போ என்ன 10,000 பேர் விருப்பம்னு வாங்கியிருக்காங்களாம். 10,000 பேர்த்தில் ஒரு 10 பேர் பணக்காரர் இருப்பானா எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு? அது சும்மா இந்த பில்டப், இந்த தினமலர், இந்த இந்த சங்கிக பேப்பர் பூரா சங்கிங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவனை ஓஹோ ஆகான்னு தூக்குறாங்க. கடைசியில் 26 எலெக்ஷனில் அவனுக்கு மொத்தமாக தூக்கி கீழே போட்டுருவாங்க. அதுதான் நடக்க போகுது. உச்சத்துலேருந்து குதிக்கிறேன் அவராகவே தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அவரை பற்றி கேட்குறியா? அவரெல்லாம் சும்மாவா அவர் மாதத்துக்கு ஒரு நாள் கட்சி நடத்துறவர். அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்து பேசிக்கிட்டு பேசாமல் படம் நடிக்க வந்தியா, படம் பார்த்தியா, 10 பைசா பார்த்தியா, போகிறத விட்டுட்டு உனக்கு திறமையாக இருக்கணும், அண்ணாதர மாதிரி மூளை இருக்கணும். இது நீ வரலாம், பேசலாம். இது வரைக்கும் நீ சொந்தமாக ஒன்றும் பேசலையே. நீ எப்படி நீ கட்சி இது பண்ணி உன் கட்சியில் உன் பின்னாடி 4 பேரை வச்சுருக்காங்க. எப்படா உன்னை காலை இழுத்து போடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 50 சீட்டு கொடு, எனக்கு 60 சீட்டு கொடு, நான் அதை பார்த்து காசை பார்த்துக்கிறேன், காசை பார்த்துட்டு நான் செலவழிச்சதில் நான் செட்டில் பண்ணிக்கிறேன்னு ஒவ்வொருத்தனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எதனால்? அதான் அந்த கட்சிக்காரன் அந்த 5 பேருமே தலைவரை மதிக்கிறது இல்லை. அவன் தொண்டர் எப்படி மதிப்பான்? ஒரு தொண்டனுக்காவது நீ அட்வைஸ் பண்ணியிருக்கியா? நீ இப்படி பேசாதீங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கியா, கேட்டிருக்கியா? தொண்டனே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ எப்படி நீ கட்சியை நடத்த போகிற, நாட்டை பார்த்த போகிற? இதை பற்றி பேசுகிறாரு. இவர் யோகியராக இருந்தால் இவர் புலி படத்துக்கு 40 கோடியை வாங்கிவிட்டு அதுக்கு 1.5 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டாமல் வச்சுருக்காரு. அதை கேட்டால் அது லேட்டாக கேட்குறாங்க. அதனால் 1.5 கோடிலாம் என்னால் கட்ட முடியாது இவ்வளவு நாள் இது பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு பிஜேபி இவர் மேலே ஒரு இது வைக்கலையா? அது மாதிரி இவர் மேலேயும் எக்கச்சக்கமாக இருக்குமா? இவர் சும்மா சொல்லுவார். இவர் ஒன்றும் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாரா? இவர் 234 தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்குதா பாருமா? மொத்தமே 3/4 பசங்களை வச்சுக்கின்னு அவர் என்ன பண்ணுறது?
எடப்பாடி ஐயாவுக்கு வந்து 50 ஆண்டு காலம் வந்து களப்பணி ஆட்டியிருக்க அரசியலில் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 50 ஆண்டு காலம் அவர் வயசு 50 ஆண்டுக்கு மேலே ஆகி போய் அவர் எந்த வயசில் கட்சியில் சேர்ந்தார், எப்போ சேர்ந்தார்? 30 வருஷம் ஆச்சு அவர் எம்ஜிஆர் இருக்கும்போது கட்சியில் சேர்ந்து 30 20 50 வருஷம் ஆச்சு அவருக்கு. 50 வருஷம் என்ன களப்பணி பண்ணார், என்ன பண்ணார்? கொடநாட்டில் நடந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்புறம் கான்ட்ராக்டில் ஊழல் இருக்குது, சம்மந்தம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கி தடுமாறி தவிச்சு அவர் மோடி காலையும் அமித்ஷா காலையும் போய் விழுந்துட்டார். அப்போ அவர் மக்களுக்காக எதுவுமே கிடையாது. மக்களுக்கு என்ன பண்ணார்? எத்தனை பேர் வேலைக்கு வச்சுருக்காரு? வடநாட்டு இருக்கிறவங்க வடநாட்டுக்காரங்களுக்கு நீங்கள் யூபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு கவர்மெண்ட்டில் வேலை சேர்ந்துக்கலான்னு நீ ஆர்டர் போட்டால் தானே நீயும் ஓபிஎஸ்ஸும். நம்ம ஆளுங்களுக்கு பண்ணி கொடுத்து எவ்வளோ பேர் இப்போ வந்து ரயில்வேலையும் கவர்மெண்ட்லேயும் அவங்க ஆளுங்க இருக்கிறாங்க, நார்த் இந்தியன்ஸு. நீ என்ன பண்ணி வச்சுருக்கிற? இதுக்கு தான் மக்களுக்கு பண்ணியா? சரியா? தமிழ்நாடு மக்களுக்கு வேலையே வாய்ப்பு கம்மியாகிடுச்சு. எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ரெண்டு விஷயம் இலவசம் கொடுக்க சொல்லுங்கள். ஒன்று கல்வி, ஓகேவா? ஒன்று வந்து மெடிக்கல். இது ரெண்டுமே இலவசம் கொடுக்க சொல்லுங்கள். எல்லா ப்ரைவேட் காலேஜஸ் ஸ்கூல் எல்லாமே எடுத்துகிட்டு சொல்லிவிடுங்க. எல்லாமே கவர்மெண்ட்டாக இருந்துட்டா நம்ம நாட்டு வந்து பயங்கரமாக வளர்ச்சி அடையும். எல்லாமே ப்ரைவேட் செக்டருக்கு விட்டுறாங்க எல்லாத்தையும். இது எதனால வளர்ச்சி அடையுது? இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் விட்டாங்க, கவர்மெண்ட்லேயும் எதுவுமே இல்லை. எல்லாமே ப்ரைவேட்டு போயிடுச்சுன்னா ஒன்றுமே வேஸ்ட்டு தமிழ்நாடு. இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கோசம் இவரா ரெண்டு பேர் தான் போட்டி போடுறாங்க. பிஜேபியோட தனிச்சு நின்னார்னா எடப்பாடி கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வருகின்ற தேர்தலில் அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஏடிஎம்கேக்கு 10%, டிஎம்கேக்கு 40% இருக்குங்க. மிச்சம் 50% வந்து மற்ற கட்சிகளும் பகிர்ந்து போடும். 40% டிஎம்கேக்கும் 10% ஏடிஎம்கேக்கும் இருக்கும். மிச்சம் 40% எல்லா கட்சிகளும் சேர்ந்து இருக்கும். அது யார் கூட கூட்டணி இருக்குன்னா அவங்களுக்கு இப்போ சாதகமாக. அதெல்லாம் வராத சும்மா சொல்கிறதெல்லாம் செல்வாக்கு வந்து ஸ்டாலின் தான். நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்து திமுக தான் வரும் டெஃபினட்டாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டால் ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மாணவர்களுக்கெல்லாம் நல்ல திமுக அரசு செய்திருக்குது. ஏன்னா கல்வி இது வந்து கல்லூரி மாணவிகளுக்கு எல்லாத்துக்கும் இலவச லேப்டாப் கொடுத்துட்டு தமிழக முதல்வர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் திமுக அரசு தான் வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற குழப்பத்தில் திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் மறுபடியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வாக்காளர்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். ஸோ இவங்க வந்து மெஜாரிட்டி இப்போ ஒரு 60-70% வந்து வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேக்கு. ஒரு 40 to 50% வந்து டிவிகேக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 30+ வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கும். எப்படி இருந்தாலும் பாஜக இது தமிழ்நாட்டில் வர முடியாது. சரியா? அவர் பாஜக தனிச்சு நின்னார்னா அவருக்கு ஓட்டு வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் என்ன நினைக்கிறான், மனுஷனுங்க யாருக்கு என்ன நினைக்கிறான்னு தெரியாது. அவர் நினச்சிங்கிற பிஜேபி வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு அது முழுமையாக காரியம் சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே தவிர வேறு இப்போ இந்த தமிழகத்துக்கும் டிஎம்கே தான். மக்களுக்கு நல்லது செய்கிறதாங்கன்னா டிஎம்கே மட்டும்தான்.